ஒரு காட்டில் பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் வசித்து வந்த ஓர் முயலுக்கு தானே இங்கு இருப்பவர்களில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் வந்தது. ஒரு நாள் தன்னைவிட மெதுவாக நகரக்கூடிய ஆமையை ஏளனமாக ஓட்டப்பந்தயத்திற்கு அழைத்தது. முதலில் இல்லை என மறுத்த ஆமை முயலின் கருவத்தை அடக்க பந்தயத்திற்கு ஒப்புக்கொண்டது. ஓட்டப்பந்தயம் தொடங்கியது. முயல் மிக வேகமாக ஓடியது. வேகமாக ஓடியதால் முயல் சோர்வடைந்தது. திரும்பி பார்த்தது. ஆமை மெதுவாக தூரத்தில் வருவதை பார்த்தது. ஆமை வர மிக நேரமாகும் என்று எண்ணி சிறிது நேரம் ஓர் மரத்தடியில் உறங்கியது. உறக்கத்திலிருந்து எழுந்த முயல் பின்னே திரும்பி பார்த்தது. ஆமையை காணவில்லை. முன்னே பார்த்தது. ஆமை போட்டியின் முடிவு எல்லையை தாண்டி நின்றது. ஆமை போட்டியின் வெற்றியாளரானது. முயல் போட்டியில் தோற்றது. பிள்ளைகளே, இக்கதையின் சாராம்சம் என்னவென்றால், விவேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை தரும், தலைக்கனம் தோல்வியை தரும்.